நேயர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கோ ஜோதிடர். ஹரி ஓம். நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பார்வுரலையில் மாந்தர் பரவு ஜனன பலனை கூர்மையுடன் நான் அறிந்து கூறுவேன். சீர் மேவும் செல்வ கணபதியே, சீர்காழி மால் மருகா, கல்விக்கு விநாயகரை காப்பு. 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 17ஆம் நாள் 2/9/2024 திங்கட்கிழமை. சதுர்தசி திதி காலை 6:24 வரை, பின்பு அமாவாசை திதி. மக நட்சத்திரம் இரவு 1:47 வரை, பின்பு பூர நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. மேசராசினியர்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசிகளுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டு. விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. மிதுனராசிகளுக்கு உறவினர் பகை உருவாகலாம். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. கடகராசிகளுக்கு மனக்குழப்பம் அகலும் நாள். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசிகளுக்கு வளர்ச்சிக்கு விதித்தவர்கள் சந்திப்பு கிடைக்கும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குரு வழிபாடு செய்வது நல்லது. துளாராசிகளுக்கு தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி தரும். சிவன் வழிபாடு செய்து நல்லது. விருச்சிக ராசிகளுக்கு சமூகத்தில் உயர் அந்தஸ்து படைத்தவர்களின் சந்திப்பு கிடைக்கும். குரு வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசிகளுக்கு பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள். வீட்டில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பெருமாள் வழிபாடு செய்து நல்லது. மாரராசிகளுக்கு நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். முருகன் வழிபாடு செய்து நல்லது. கும்பராசிகளுக்கு அன்றாட பணிகள் நடைபெற அடுத்தவர் உதவி கிடைக்கும். அம்மன் வழிபாடு செய்து நல்லது. மீனராசிகளுக்கு ஆன்மீகத்தால் நற்செயல்கள் உருவாகும். குல தெய்வ வழிபாடு செய்து நல்லது. 12 ராசிகளுக்கு நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோ பிடித்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.